திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் தகராறு செய்து அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய வடமாநில இளைஞரை சக ஓட்டுநர்கள் தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பேருந்தில் மதுபோதையில் ஏறிய வடமாநில தொழிலாளர்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இறங்குமாறு கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வடமாநில தொழிலாளர்கள் அவர்களை சரமாரியாக தாக்கினர். உடனே அங்கு திரண்ட சக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சேர்ந்து வடமாநில இளைஞர்களை தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலி பட்டா தயாரித்த 3 பேரை வட்டாட்சியர் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அம்பேத்கர் நகர் பெரிய தெருவில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து போலி பட்டா மற்றும் ஆவணங்களை தயாரித்த கும்பலை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். வட்டாட்சியர் வெங்கடேசன், வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையிலான குழு கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் நடத்திய சோதனையில் போலி முத்திரைகள் மற்றும் போலியான பட்டாக்கள், வாரிசு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மோசடி வேலையில் ஈடுபட்ட ராஜ்குமார், நித்யானந்தம், குணசேகரன் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.